டிவிகே விஜய் அரசுக்கு முட்டு கொடுக்கறதுல நீ நானும் போட்டி போட்டுக்கிறாங்க திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும். அடேங்கப்பா, 1 பெருசா 17 பெருசா அப்படின்னா 17 தான் பெருசுங்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வீரபாண்டியன். உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் வந்து ஆஸ்கார் பரிசு, நோபல் பரிசு கூட கொடுக்கலாம். டிவிகேக்கு யார் நல்லா முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற போட்டியில் பத்திரிகையாளர் ஒருத்தர் மனம் நொந்து போய் நம்ம சார்பா தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துல இருந்துச்சு, எதுல வெளிநாடுகளிலிருந்து முதலீடு ஈர்ப்பதில் நம்பர் 1 இடத்துல இருந்துச்சு, இப்ப விஜய் ஆட்சி அமைஞ்ச உடனே 17வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு வீரபாண்டியன் அவர்கள் ஒரு பதில் கொடுக்கிறாரு பாருங்க. அடேங்க அப்பா, நம்ம ஜனநாயக அமைப்பு வந்து சூழ்நிலை அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல் இதெல்லாம் வந்து ஏத்துக்கிற நிலைமையில தான் இருக்கு. மக்கள் அதை ஏத்துக்குவாங்க. ஆனால் இந்த பிழைப்புவாத அரசியல் இருக்கு பாருங்க, அது எந்த அளவுக்கு கேவலமானதுன்னு இப்பதான் தெரிய வருது. அதுவும் இவ்வளவு காலம் திமுக கூட்டணியிலே இருந்துட்டாங்களா, இவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள், கொள்கைவாதிகள் அப்படின்னு திமுக காரங்களாம் நினைச்சிட்டான். இப்போ இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு 14வது இடத்துக்கு போயிடுச்சுன்னு பத்திரிகையாளர் வேதனையாக கேட்குறாரு. அதுக்கு வீரபாண்டியன் பதில் சொல்றாரு, நாடு கடந்த நிறுவனங்களின் முதலீட்டிலிருந்து நாடோ முன்னேறி விடாதான், தற்சார்பாக தான் முன்னேற முடியுமா. எப்படி ஒரு அக்கறை இல்லாத பதில் பாருங்க. இதற்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் இருந்து முதலமைச்சர்கள் வரைக்கும் ஓடி போய் வெளிநாடு ஓடி போய் வெளிநாட்டு நிறுவனங்களெல்லாம் இங்கே முதலீடு செய்ய வச்சு இளைஞர்களுக்கு வேலை இப்போ உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த 2 தொழிலுமே அவ்வளோ நஷ்டம், அவ்வளோ கம்பெனிகள் வந்து மூடப்படுற நிலைமைக்கு போகும். தலைவர் கலைஞர் வந்து அரசே அதை ஏற்று நடத்தும்னு சொல்லி ஒன்றிய அரசு உதவியோடலாம் ஏற்று நடத்தி அதெல்லாம் லாபகரமாக கொண்டு வந்தாங்க. நிச்சயமாக 50-60 வயசு உள்ளவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். பிற்பாடு உலகமயமாக்கலுக்கு பின்னாடி தான் வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் வருது, முதலீடு செய்யுது, நாடு வளருது, இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்குது. இன்னைக்கு கூட வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் சொல்கிறேன், அதுலேருந்தே புரிஞ்சுக்குவீங்க இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சிகளோட லட்சணத்தை. இந்த 7.9 கோடி பேர் 35.7 லட்சம் கோடி ஜிடிபியை உருவாக்கி வச்சிருக்கோம். 10 கோடிக்கு மேலே இருக்க மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் 20,03 லட்சம் கோடி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுல இருந்தே இவங்க 25 லட்சம் வெஸ்ட் பெங்காலை ஆண்ட லட்சணம் தெரியல. இதே வீரபாண்டியன் திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, 1வது மாநிலமா இருந்த மாநிலத்தை 17வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க திமுக. இதே பதில் தான் சொல்லுவாரா வீரபாண்டியன்? 17வது இடத்துக்கு வந்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது, அந்நிய முதலீட்டுனால ஒன்றும் முதலீடு வளர்ந்துராது அப்படின்னு சொல்லுவாரா? இளைஞர்களை குறித்து கொஞ்சமாச்சும் நினைச்சு பார்க்கணும் கம்யூனிஸ்டுகளை. கால்மார்க்ஸ்க்கு முன்பு கால்மார்க்ஸ்க்கு பின்பு உலகத்தை பிரிக்கணும், அந்த அளவுக்கு உலகத்தில் மாற்றம் வந்துருச்சு. அவரை தலைவராக வச்சுக்கிட்டு இவங்க கால்மார்க்ஸ் எழுதின புத்தகத்தின் பெயரே தஸ் கேபிட்டல், மூலதனம். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, மூலதனத்தையே கால்மார்க்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி இவங்க பேட்டி கொடுக்குறாங்க. மூலதனத்தை மட்டும் வச்சு ஒரு முதலாளி சுரண்டுவது தப்பு, அது ஒரு உழைப்பு இருக்கு, அவங்க மூலதனம் பெருகிறதுக்கு உழைப்பு இருக்கு, உழைப்பாளியோட பங்கு இருக்கு அதுல அப்படின்னு சொல்லி உழைப்பாளிகளுக்கு விழிப்புணர்வு ஊட்டி உலகத்தில் புரட்சியை ஏற்படுத்தியவர் கால்மார்க்ஸ். இவங்க மூலதனமே தப்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமெல்லாம் பதில் சொன்னார் பாருங்க, அப்படியே நாம் தமிழர் சீமான் மாதிரி பேசுறாரு. தற்சார்போட இருக்கணுமா, நம்ம வந்து நம்மளாக தான் முன்னேறணுமா, நம்ம நாட்டில் இருக்கும் அறிஞர்கள், வல்லுநர்கள், மருத்துவர்கள், விவசாயிகள் இவர்களோட உழைப்பினால் தான் நம்ம முன்னேறணுமா, அந்த முதலீட்டினால் நம்ம முன்னேறவில்லையா. கேட்கறதுக்கு அப்படியே சாதாரணமாக போகிறவங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே உழைக்கிறோம், முதலீடு இல்லாமல் எப்படி உழைக்க முடியும்? நாம் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாத இருந்த காலத்துலலாம் வெளிநாட்டில் அப்படி டெக்னாலஜி வளர்ந்துருந்துச்சு. நாம் சுதந்திரம் பெற்று அவர்களோட உதவினால கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம்னு சொன்னால் முதலீடு தான் காரணம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் இளைஞர்களே, நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் சேருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியிலலாம் நம்பி போயிடாதீங்க. பேசுகிறதெல்லாம் பழம் போல இருக்கும். ஏன் நீங்கள் சினிமாக்காரன் பின்னாடியே கூட போங்க. இன்னைக்கு ஒரு சினிமாக்காரன் கட்சி ஆரம்பிப்போம், நாளைக்கு ஒரு சினிமாக்காரன் கட்சி ஆரம்பிப்போம். இன்னைக்கு நீங்கள் ஒரு சினிமாக்காரன் கட்சியில் இருந்தீங்கன்னா அடுத்து உங்கள் புள்ள வேற ஒரு சினிமாக்காரன் கட்சியில் இருக்கும். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் அடிபட்டு மிதிப்பட்டு திமுக பக்கம் தான் வருவீங்க. கவுண்டமணி கப்பல் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்த மாதிரி தான் கதை ஆகும். ஆனால் இந்த கம்யூனிஸ்டுகளை மட்டும் நம்பி போனீங்கன்னு வச்சுங்களேன், புரட்சி போராட்டம்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு போங்க.